ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இந்தியா பாகிஸ்தான் விளையாடிய உமன் ஆசியா கப் கிரிக்கெட் போட்டியை பற்றி பார்க்கலாம். குரூப் ஏவில் இடம் முடிச்சிருக்க இந்தியா பாகிஸ்தான் அணிகள் கடந்த 19ஆம் தேதி அன்று மோதினாங்க. டாஸை ஜெயிச்ச பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. ஆனா எதுக்கு பேட்டிங் தேர்வு செஞ்சோம்னே தெரியாம வரிசையா விக்கெட்டுகளை இழந்தாங்க. இந்திய அணிக்கு ஏசியா கப்ல லைவா கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தாக்கு பிடிச்ச அண்ணன் சித்ரா அமீன் மட்டும் 35 பால்ல 25 ரன் அடிச்சு ரேணுகா சிங் பந்துல ராதா யாதவ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க. அடுத்ததா துபார் ஹாசன் ஒரு 22 ரன் அடிச்சாங்க 19 பால்ல. அவங்களும் தீப்தி சர்மா பந்துல ராதா யாதவ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க. சரி, இத்தோட பாகிஸ்தான 100 ரன்னுக்குள்ளேயே சுருட்டிடலாம் அப்படின்னு இந்தியா நினைச்சப்ப கடைசியில ஃபாத்திமா சனா வந்து 2 6 1 4 அடிச்சு பாகிஸ்தான் ஸ்கோரை 100 ரன்னுக்கு மேல உயர்த்தி பாகிஸ்தான் மானத்தை காப்பாத்தினாங்க. ஒரு பக்கம் ஃபாத்திமா சனா மிரட்டினாலும் பாகிஸ்தான் 9 விக்கெட்டை இழந்ததால நான் ஸ்ட்ரைக்ல இருந்த சதியா இக்பால் விக்கெட்டை காலி பண்ணி பாகிஸ்தானோட போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தாங்க இந்தியா. ஃபாத்திமா சனா 16 பால்ல 22 ரன் எடுத்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டா இருந்தாங்க. பாகிஸ்தான் 19.2 ஓவர்ல 108 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியாவுக்காக ரேணுகா சிங் 4 ஓவர் போட்டு 14 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. அதே போல ஸ்ரீலங்கா பாட்டிலும் 3.2 ஓவர்ல 14 ரன் மட்டுமே கொடுத்து அவங்களும் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும் பூஜா வஸ்ட்ராகர் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. 20 ஓவர்ல 109 ரன்கள் அடிச்சா வெற்றிங்கிற எளிய இலக்க நோக்கி ஆட இந்தியாவிற்காக ஓபனிங் பேட்ஸ்மேன்களா சஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தானாவும் இறங்கினாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பொறுமையா ஆடினாலும் போக போக இருவரும் ஜோடி சேர்ந்து பாகிஸ்தான் பந்துகளை வெளுக்க ஆரம்பிச்சாங்க. சஃபாலி வர்மா அடிச்ச ஷாட்டுகளை எல்லாம் கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருந்தது. ஆரம்பத்துல சஃபாலி வர்மாவோட பொறுமையா ஆடின ஸ்மிருதி மந்தானா ஒரு கட்டத்துல சஃபாலி வர்மாவை ஓவர்டேக் பண்ணாங்க. இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 9.3 ஓவர்ல 85 ரன் சேர்த்தாங்க. அப்ப ஸ்மிருதி மந்தானா 31 பால்ல 45 ரன் அடிச்சு சையதா அரூப்சா பந்துல அலியா ரியாஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க. இந்தியா 100 ரன் அடிச்சிருந்த போது சஃபாலி வர்மா சையதா அரூப்சா பந்துல போல்ட் ஆகி வெளியேறினாங்க. அடுத்த 2 ரன்னுல இந்தியா தயாளன் ஹேமலாதா விக்கெட்டையும் இழந்தாங்க. அவங்க 11 பால்ல 14 ரன் அடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்தியா வெற்றிக்கு மிக அருகில இருக்கிறதால எந்த ஒரு பாதகமும் ஏற்படல. தோல்வி உறுதியான பாகிஸ்தானுக்கு கடைசியா கைப்பற்றின 3 விக்கெட்டுகள் ஆறுதல மட்டுமே தர முடிஞ்சது. இந்தியா 14.1 ஓவர்ல 3 விக்கெட் இழப்புக்கு 109 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. ஸ்மிருதி மந்தானா 45 ரன்களும் சஃபாலி வர்மா 40 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. பாகிஸ்தானுக்காக சையதா அரூப்சா 3 ஓவர்கள் வீசி 9 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. இந்தியாவோட ஓபனிங் ஜோடி விக்கெட்டுகளை இவங்க தான் எடுத்தாங்க. அடுத்ததா நஸ்ரா சந்து 4 ஓவர்ல 20 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாங்க. மற்ற பவுலர்கள்லாம் இந்திய அணிக்கு ரன்களை வாரி வழங்கினாங்க. இந்திய ஆண்கள் அணி மட்டுமல்லாம இந்திய பெண்கள் அணியும் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டிகள்ல ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு வராங்க. இந்த வெற்றியின் மூலம் ஆசிய கோப்பை தொடர்ல தங்களோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க இந்திய பெண்கள் அணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி மக்களே.